எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க தங்கமயில் வீட்டுக்கு. அங்கே எல்லாருமே இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா சுடர் எல்லாருமே இருக்காங்க. வாங்க அத்தை வாங்க உட்காருங்க, உங்க தண்ணி கொண்டு வரட்டுமா அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. அப்படியே எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. தங்கமயில் கிட்ட போகிறாங்க. எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செக்கப் எல்லாம் போறியா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பாக்கியாவுக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் பொண்ணுக்கு செக்கப்னா உடனே உங்கள் பையன் கார் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போவாரா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. அப்படியே கோமதி அமைதியாக இருக்காங்க. அம்மா நீ ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக இருமா, பொறுமையாக இருமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் எதுக்குடி பொறுமையாக இருக்கணும், எதுக்கு பொறுமையாக இருக்கணும், இங்கே பாரு தங்கமயில், நான் வந்து உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். குழந்தைய நல்லா பார்த்துக்கோ சரியா, நாங்கள் இருக்கோம், எங்கள் வீட்டோட முதல் வாரிசு சரியா, அதனால் உன்னை அப்படியே நாங்கள் விட்டுற மாட்டோம், கண்டிப்பாக குழந்தைய நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அத்தை என்ன அத்தை, ஏன் அத்தை அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருமே கேட்குறாங்க. என்னடி இது, எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, அப்படியே கொண்டாடணும் இந்த விஷயத்த, ஆனால் இப்போ எப்படி நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. இங்கே பாரு, உன்னை நாங்கள் நல்லா பார்த்துப்போம், அப்படியே ஒன்றும் விட்டுற மாட்டோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன யோசிக்க போகிறீங்க, குழந்தை பிறந்த உடனே தூக்கிட்டு போய் நீங்கள் வளர்க்க போகிறீங்களா, அப்போது என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் வாயை மூடுடி, நீ வாயை மூடு, எங்கே என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், உன் இஷ்டத்துக்கு நீ பேசாத, அப்போ எங்கள் பொண்ணை எப்படி எங்கள் வீட்லேயே வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பாக இருக்குது. அத்தை தங்கமயில் அக்காவை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க பேசுறதுனா எதுவாக இருந்தாலும் அவங்க பேசிக்கிட்டோம், நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நான் தான் பேசணும், என் பொண்ணுக்கு ஒன்றுனா நான் தான் பேசணும், வேற யார் பேசுவா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு தங்கமயில், நல்லா தெரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட அந்த குழந்தைய பிரிக்கிற அளவுக்கு நான் கெட்டவ கிடையாது, நாங்கள் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது சரியா, உனக்கு எதனா ஒன்றா நீ எங்களுக்கு கூப்பிடு, நாங்கள் எப்போவுமே வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. இப்போ உடனே வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் வச்சுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எல்லாமே நான் யோசித்து தான் பண்ணணும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை இவங்ககிட்ட நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கூப்பிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. பாருங்கள் நான் பேசிகிட்டே இருக்கேன், உள்ளே கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாக்கியா கோவப்படுறாங்க. சரவணன் கோயிலுக்கு வராரு, அஞ்சலியும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சரவணா, இனிமேல் நீ வந்து தங்கமயில் அவங்க கூட தானே வாழ போகிற, ஏன்னா அவங்க குழந்தைய வச்சுருக்காங்கல்ல வயிற்றுல அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன் அஞ்சலி, நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், குழந்தைக்கு தேவையான கடமையை மட்டும் நான் செய்வேன் அப்படின்னு சரவணன் அஞ்சலி கிட்ட சொல்கிறேன்.